இது ஒரு சாதாரண கதையல்ல, இது உலகத்தை மாற்றிய ஒரு கடைசி செய்தி. எருசலேம் நகரம் அந்த நாளில் சும்மா இல்லை. காற்று கனமாக இருந்தது. மக்களின் முகத்தில் ஒரு பதட்டம், வீதிகளில் ஓர் அசாதாரண அமைதி. அவர்கள் பேசிக் கொண்டிருந்த ஒரே பெயர், இயேசு. 3 ஆண்டுகள் அவர் நடந்து சென்ற பாதையில் குருடர்கள் பார்வை பெற்றார்கள். காலிழந்தவர்கள் நடக்க ஆரம்பித்தார்கள். பசியோடு இருந்தவர்கள் உணவு பெற்றார்கள். உடைந்த மனம் கொண்டவர்கள் ஆறுதல் பெற்றார்கள். ஆனால் இன்று அவரை சுற்றி நிற்கும் கூட்டம் அவரை போற்றவில்லை. அவரை தண்டிக்கத்தான் வந்திருந்தது. குற்றமில்லாதவருக்கு தண்டனை. இயேசு எந்த குற்றமும் செய்யவில்லை. அவர் திருடவில்லை. அவர் கொலை செய்யவில்லை. அவர் யாரையும் ஏமாற்றவில்லை. அவர் செய்த ஒரே தவறு, அன்பு காட்டினார், மன்னித்தார், தேவனைப் பற்றி பேசினார். ஆனால் உலகம் அன்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை பிடித்தார்கள், கட்டினார்கள், அடி வாங்கச் செய்தார்கள், முள் கிரீடம் அணிவித்தார்கள். அந்த முள் குத்திய ஒவ்வொரு இடத்திலும் இரத்தம் வழிந்தது. அவரின் முகம் சிதைந்தது. அவரை பார்த்து சிலர் அழுதார்கள். ஆனால் பெரும்பாலோர் சிரித்தார்கள். அந்த சிலுவை மரம் மட்டுமில்லை, அது மனிதர்களின் பாவத்தின் சுமை. இயேசு அதை தூக்கிக் கொண்டு நடந்தார். ஒவ்வொரு அடியும் ஒரு வேதனை, ஒவ்வொரு விழுதலும் ஒரு தியாகம். மக்கள் கத்தினார்கள், சிலுவையில் அறையுங்கள். அவர் மௌனமாக இருந்தார். ஏன் தெரியுமா? அவர் எதிர்த்து பேச வந்தவர் இல்லை, அவர் மீட்க வந்தவர். அங்கு அவரை படுக்க வைத்தார்கள். ஆணிகள் எடுத்தார்கள். அவரின் கைகளில் குத்தினார்கள். இரத்தம் பீரிட்டது. அவரின் கால்களில் குத்தினார்கள். வலி உடலை நடுங்க வைத்தது. அவர் சிலுவையில் உயர்த்தப்பட்டார். வானம் இருண்டது. பூமி அதிர்ந்தது. தேவனின் மகன் மனிதர்களுக்காக சாகிறார். அப்போது அவர் சொன்ன முதல் வார்த்தை, அப்பா, இவர்களை மன்னியுங்கள், இவர்கள் செய்வதை அவர்கள் அறியவில்லை. சிலுவையில் தொங்கும் மனிதன் தன்னை அடித்தவர்களை மன்னிக்கிறார். இதுதான் இயேசுவின் கடைசி செய்தியின் முதல் சுருதி, மன்னிப்பு. உலகம் பழிவாங்க கற்றுக் கொடுக்கிறது. இயேசு மன்னிக்க கற்றுக் கொடுக்கிறார். அவர் அருகில் 2 திருடர்கள். ஒருவர் கத்தினார், நீ தேவனின் மகன் என்றால் உன்னை காப்பாற்றிக்கோ. ஆனால் மற்றொருவர் அழுதார், இயேசுவே, உமது ராஜ்யத்தில் என்னை நினைவில் கொள்ளுங்கள். அந்த ஒரு வார்த்தை நம்பிக்கை. அப்போது இயேசு சொன்னார், இன்று நீ என்னோடு பரலோகத்தில் இருப்பாய். ஒரு குற்றவாளிக்கும் அன்பின் கதவு திறந்தது. மனித வேதனை. சில நேரம் மக்கள் நினைப்பார்கள், இயேசு தேவன், அவருக்கு வலி இருக்காது. ஆனால் இல்லை, அவர் முழுமையான மனிதனாகவும் இருந்தார். அவர் சொன்னார், எனக்கு தாகமாயிருக்கிறது. இது ஒரு வார்த்தை மட்டுமல்ல, இது மனித வேதனையின் முழு உண்மை. அவர் நம்மை புரிந்து கொண்டார். பூமியின் இருள். 3 மணி நேரம் சூரியன் மறைந்தது. வானம் கருப்பானது. இயேசு சுமந்தது ஆணியின் வலி மட்டுமில்லை, உலகத்தின் பாவம். அப்போது அவர் கத்தினார், என் தேவனே, என் தேவனே, நீ ஏன் என்னை விட்டுவிட்டீர்? அது நம்முடைய தனிமையின் குரல். நாம் வாழ்க்கையில் தனியாக உணரும்போது அவர் அதை அனுபவித்தார். பின் அவர் ஆழமாக மூச்செடுத்து சொன்னார், எல்லாம் நிறைவேறியது. இந்த வார்த்தை உலகத்தை மாற்றியது. அதன் அர்த்தம், பாவத்திற்கு தீர்வு வந்தது. மனிதன் மீட்கப்பட்டான். அன்பின் தியாகம் முடிந்தது. ரட்சிப்புக் கதவு திறந்தது. அவர் தோல்வியடைந்தார் என்று இல்லை, அவர் வெற்றி பெற்றார். அப்பா, என் ஆவியை உமது கைகளில் ஒப்படைக்கிறேன். இந்த வார்த்தைகளுடன் அவர் தலை சாய்த்தார். உலகம் அமைதியாகியது. ஆனால் அந்த அமைதி ஒரு முடிவல்ல, ஒரு புதிய தொடக்கம். இயேசுவின் கடைசி செய்தி அன்பு, ரட்சிப்பு, நம்பிக்கை, மன்னிப்பு. நீங்கள் உடைந்திருந்தால் அவர் உங்களை சீராக்க முடியும். நீங்கள் தவறிவிட்டால் அவர் மன்னிக்க முடியும். நீங்கள் தனியாக இருந்தால்
அவர் அருகில் இருக்கிறார். மகனே, மகளே, நீ சோராதே. நான் சிலுவையில் சொன்ன கடைசி செய்தி உனக்காகத்தான். மன்னிப்பு, அன்பு, ரட்சிப்பு, நம்பிக்கை. లైక్ సబ్స్క్రైబ్ చేయండి.